ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கருப்புளுந்தும் ராகியும் வச்சு அருமையான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க சத்துக்கள் நிறைஞ்ச இந்த 2 பொருளை வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பொதுவாக வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் கருப்பு உளுந்து தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருப்பு உளுந்தை வறுத்தெடுத்துருவோம். உளுந்து கருகிடக்கூடாது, லைட்டாக செவந்து வரும். அதுதான் நம்மளுக்கு சரியான ஸ்டேஜ். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பருப்பு அங்கங்கே செவந்து வருது. இதுதான் நம்மளுக்கு சரியான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதே கடாயில் அரை கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம். அதாவது கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க, ராகின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அரை கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துகிட்டு அதையும் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துடலாங்க. ஒரு நிமிஷம் போல் ஆகும் வறுபடுறதுக்கு. நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்குவோம். கறிக்கிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா லைட்டாக பொரிஞ்சு வரும். அதுதான் நம்மளுக்கு சரியான பதம். பாருங்கள், நல்லா வறுவட்டுருச்சு. பாருங்கள், நம்ம போட்ட கேழ்வரகு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. நல்லா வறுவட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டுமே ஓரளவுக்கு செவக்க வறுத்தீங்கன்னா அப்படின்னு மட்டும்தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. உளுந்தோ ராகியும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். அதாவது ரொம்ப ஃபைன் பவுட்ராகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப பருபருன்னு அரைக்கக்கூடாது. ஒரு கரெக்டான பதத்தில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் அரைச்சிட்டு வந்தால் போதும். நம்ம வறுபட்டுருக்கிறனால சீக்கிரமே நல்லா அரைவிட்டுரும். பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த அளவுக்கு, அதாவது ரவைக்கும் அடுத்த ஸ்டேஜ் அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க. அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த கப்பால் அரை கப் உளுந்தும் அரை கப் ராகி எடுத்தேன். இப்போ இதே கப்பில் தண்ணி இழந்துக்கலாம். 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பில் இந்த சிறுதானியம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. நான் 7 டம்ளர் எனக்கு சரியாக இருந்துச்சு, அதனால் 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூட இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்துட்டு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கணும், ரொம்பவே தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு சரியான அளவாக கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் பத்தலினா இன்னும் கூட 8 கப் தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இனி அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சிடுவோம். நல்லா கொதிக்க வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயும், கொதித்த பிறகு சிம்லேயும் வச்சுட்டு நீங்கள் நல்லா காய்ச்சிக்கோங்க. நம்ம போட்ட அளவுலேருந்து நல்லா திக்காகி வரும், அது வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கொதித்து நல்லா வரதை உங்களுக்கு காட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கான பதத்தில் வந்திருக்கு. பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி நல்ல பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ராகியும் உளுந்தும் எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு மண்டை வெல்லம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்ட நாட்டு சக்கரை கூட 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இனிப்பு சுவை கம்மியாக வேணும், அதனால் 3/4 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இனிப்பு சுவை ஜாஸ்தியாக வேணும்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுக்கு ஹெல்த்தியான கேழ்வரகு ராகி கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சிம்லேயே வச்சுருங்க. ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சிறுதானியமே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக குடிப்பாங்க. 1 டம்ளர் குடித்தாலே நல்ல ஃபில்லிங்கான ரெசிபி, ஹெல்த்தும் கூட ரொம்ப ரொம்ப
உளுந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வளர்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது போல் செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஒவ்வொரு டம்ளர் கொடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்து, அவங்களுக்கு விரும்பி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சத்தான ராகி கேழ்வரகு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற வச்சுட்டு டம்ளரில் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு இரும்பு சத்து நிறைஞ்ச கஞ்சிங்க இது. இடுப்பெலும்பு வலுப்பெற, கைங்கால் வலி இல்லாமல் இருக்க வாரம் ஒரு முறை இது போல் கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல வெல்லம் சேர்த்து செய்யறதுனால டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.